ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காண்டாமிருகங்களை பற்றியும் அதோட கொம்புகளை பற்றியும் சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம். இதோட தோல் ரொம்ப கடினமாக இருக்குமா, அதாவது யானையோட தோலோட கிட்டத்தட்ட 4 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதாவது ஒரு சிங்கம், புலி போன்ற பெரிய விலங்குகள் கூட இதை வேட்டையாடுறதுக்கு முடியாதான். இதை வேட்டையாடுற ஒரே உயிரினம் முதலை மட்டும்தானா. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானதான். பார்க்கறதுக்குன்னா அமைதியாக இருக்குமா, ஆனால் தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுமா. காண்டாமிருகத்தோட பார்வை திறன் ரொம்ப கம்மியா, அதாவது 4 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூட இதால பார்க்க முடியாதான். ஆனால் அதோட வாசனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்குமா. காண்டாமிருகத்தோட கொம்பு ரொம்ப வலிமையானதான். அதாவது இதோட கொம்பு வச்சு ஒரு காரையே முட்டாலும் காரே கவுந்துருமா. ஒரு வளர்ந்த காண்டாமிருகத்தோட எடை கிட்டத்தட்ட 3000 கிலோ வரைக்கும் இருக்குமா. இது முழுக்க முழுக்க ஒரு தாவர உண்ணியா, அதாவது பழங்கள், காய்கறிகள், இலைகள் இதை போன்றவற்றை மட்டும் தான் சாப்பிடுமா. அதனால என்னவோ இது தன் வாழ்நாள பாதிய சாப்பாடுக்கே ஒதுக்கிடுதான். இது என்னதான் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இதால மணிக்கு கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியுமா. இந்த காண்டாமிருகத்தோட அழிவுக்கு காரணமே இதோட கொம்புகள் தான். இதை பத்தின சில தகவலை பார்ப்போம். ஒரு காண்டாமிருகத்தோட 2 கிலோ இடையில ஒரு கொம்பு கிட்டத்தட்ட 4 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணப்படுதான். அப்படி இந்த கொம்புல என்னதான் இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா இருக்கு. இதோட கொம்புகள்ல அதிக அளவு மருத்துவ பலன்கள் இருக்கான். அதாவது ஒரு சின்ன தலைவலியில இருந்து ஒரு பெரிய புற்றுநோய் கூட இதால மருந்து கண்டுபிடிக்க முடியுமா. அதனாலே இது அதிக அளவு வேட்டையாடப்பட்டு இன்னைக்கு அழியிற நிலைமையில இருக்கு. 2010 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7000 காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்பட்டிருக்கான் அதோட கொம்புக்காக. இந்த காண்டாமிருகத்தோட கொம்பை அதிக அளவுக்கு ஏற்றுமதி பண்ற நாடு சைனாவா. ஐக்கிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்ப இதை ஏற்றுமதி பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மனிதர்களோட நகம் கெரடினாலுங்கிற ஒரு புரதத்திலானது. அதே மாதிரிதான் அந்த காண்டாமிருகத்தோட கொம்பும் கெரடினாலுங்கிற ஒரு புரதத்திலானதான். இதோட கொம்புகள் வேட்டையாடப்படும் போது வேரோட நறுக்கி எடுக்கப்படுதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, உங்களோட நகத்தை அப்படியே வேரோட பிடுங்கினா எப்படி இருக்கும். கண்டிப்பா 1 மாசத்துக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இதோட கொம்பை வேரோட வெட்டி எடுக்கிறாங்க, அதுக்கு எப்படி இருக்கும்னு. அது கண்டிப்பா 2 இல்ல 3 நாளுக்குள்ள அது கண்டிப்பா இறந்துருமா. யானையோட தந்தங்கள் கூட அதுக்கு பல்லு மாதிரி தானா, அதுக்கு அந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா இதோட கொம்புகள் நரம்பு மண்டலத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. இதோட கொம்புகள் காசுக்காண்டி வெட்டி எடுக்கப்படுறதுனால ரத்தம் சொட்ட சொட்ட கண்டிப்பா அது இறந்துரும். ஆனா கடுமையான சட்டங்களால இது வேட்டையாடுறது இப்ப குறைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.